ராவணன வந்து எப்போ ஜனனி வீட்ல பார்த்தாலோ, அப்பவே வந்து ராவணன் மேல ஒரு டவுட் ஜனனிக்கு வந்து இருக்கு. எதுக்காக இந்த ஆள் வந்து இவ்ளோ விஷயத்தலாம் இந்த குடும்பத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தா. அதனால முதல்ல இந்த ராவணன் யாரு? அவன் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்? அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜனனி வந்து முடிவெடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம சக்தி கிட்டயுமே வந்து சொல்லியிருப்பாங்க. சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விகேவோட நிலைமை எப்படி இருக்கு? அந்த ஆள் வந்து உயிர் பொழப்பானா? மாட்டானா? அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறதுக்காக அந்த டாக்டர் பார்த்திபன் இருக்கார் இல்லையா? அவர பார்க்கறதுக்காக வந்து போயிருப்பாங்க. ஸோ ராவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து சக்திய வந்து ஃபாலோ பண்ற விஷயத்த சக்தி வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிடுறா. ஸோ ரொம்பவே அதிசயம் தான் இது. உண்மையிலேயே வந்து இந்த ராவணன், லக்ஷ்மண் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறது, நம்ம சக்தி வந்து கரெக்ட்டா ஒட்டு கேட்டுட்டு ஜனனிக்கு ஃபோன் பண்ணியும் வந்து சொல்லிறாரு. ஜனனியுமே "நீ ஜாக்கிரதையா இருந்து இப்ப என்னன்னு பாரு சக்தி, பார்த்துட்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வழி அனுப்பியும் வந்து வச்சுடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விகேவோட பாடி வந்து கிடைக்காம ராவணன் வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாரி வந்து அலைஞ்சுகிட்டு இருக்காரு. ஸோ எப்படா என்னடா ஆச்சு? இந்த விகேவோட பாடி எப்புட்றா போச்சு? நம்ம தானே அவன சுட்டோம். அவனெல்லாம் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து ரொம்பவே கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜனனியும், சக்தியும் வந்து லேஸ்பட்ட ஆளா தெரியல. அவங்க 2 பேரும் என்னமோ பிளான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு எதிரா ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ண போற மாரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு லக்ஷ்மண். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சக்திய கண்டுபிடிச்சு அவன் எதுக்காக வெளில வந்திருக்கான்? எத கண்டுபிடிக்க போறான்? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அவன ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்க நம்மளோட ஆளுங்க எங்க இருந்தாலும் சரி, உடனே வந்து எல்லா இடத்துலயுமே தேட சொல்லுங்க. அவன எங்க பார்த்தாலுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போக சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. இந்த பக்கம் வந்து திறப்பு விழாவுக்காக வந்து விசாலாட்சியையும் வந்து கூப்பிடுறாங்க. அண்ட் ராவணன் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில இருக்கிற நந்தினி, ரேணுகா 2 பேருக்குமே வந்து ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இல்ல. அந்த ஆள் வீட்டுக்கு வர்றது, பேசுறது, போறது இந்த மாரி ஐடியா சொல்றது எதுவுமே அவங்களுக்கு சுத்தமா புடிக்கல. இருந்தாலுமே வேற வழி இல்ல அப்படிங்கிற மாரி தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில வந்து இந்த ராவணன் வந்து யார் அப்படிங்கிற அந்த உண்மை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜனனிக்கு வந்து தெரிய வருது. ஸோ ராவணன் வந்து மதிவதனி இருக்காங்க இல்லையா? எக்ஸ் கலெக்டர் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சதில்ல. இப்போ வந்து நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, அந்த மதிவதனிய பார்க்கறதுக்காக வந்து போறாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்றாங்க. வீட்ல என்னென்னமோ நடக்குது மேடம். எனக்கு என்னன்னு ஒண்ணுமே வந்து புரிய மாட்டேங்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த புதுசா வந்திருக்கிற அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யார் ஜனனி அது? எதுக்காக உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கணும்? அப்படிங்கிற மாரி அவங்க கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியல மேடம். தர்ஷினிய வந்து காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ தூரம் போராடி நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் சக்திய கூப்பிட்டு நானும் சக்தியும் தான் வந்து தர்ஷினிய கூட்டிட்டு வந்துகிட்டு இருந்தோம். கடைசி நேரத்துல வந்து அந்த விகே அவன் தான். விகே வந்து தர்ஷினிய வந்து சுடப் போறேன். நீங்க மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் நாங்க மேல போய் பார்த்தா, அந்த விகேவ சுட்டுட்டு அந்த ஆள் தான் கூட்டிட்டு வந்து வீட்ல வந்து விட்டான். என்னமோ நான் தான் தர்ஷினிய கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றான். அது என்னன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆள் பேரு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த ஆள் பேரு ராவணன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது ராவணனா? அப்படிங்கிற மாரி வந்து மதிவதனி வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆகுறாங்க. ஏன் மேடம் இதுக்கு முன்னாடி இந்த பேரு நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ மதிவதனி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்த ஃபோட்டோவ வந்து நம்ம ஜனனி கிட்ட குடுக்குறாங்க. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு குடுக்குறாங்க. "இவரா உங்க ஹஸ்பண்ட்?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "ஏன் ஜனனி, நீ சொன்ன ராவணன் அப்படிங்கிற பேரும், இவரும் ஒண்ணா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமா மேடம். இவர் தான் எங்க வீட்டுக்கு வராரு. அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தர்ஷினிய காப்பாத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதும் இவர் தான்." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஜனனி வந்து சொல்றாங்க. "ஓ! அப்படியா ஜனனி? இப்போ இவரு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரா? இவரு என்னோட ஹஸ்பண்ட் தான். ஆனா இப்போ நாங்க ஒண்ணா இல்ல. நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "மேடம் இவரு உங்க ஹஸ்பண்ட்னா? என்னால இத நம்பவே முடியல மேடம். அப்போ இவரு எதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வந்து பண்ணணும்? அது மட்டும் இல்லாம அந்த ஆதிகுணசேகரனோட உயிர எதுக்கு இவர்லாம் காப்பாத்தணும்? எனக்கு ஒண்ணும் புரியல மேடம். இங்க என்ன நடக்குது? எதுக்காக இந்த மாரியெல்லாம் வந்து இவரு பண்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஜனனி, கண்டிப்பா வந்து எனக்கு இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் தோணுது. எதுவா இருந்தாலும் நீயும் சரி, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சரி, இவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்ததா உங்களுக்கு நல்லது. இவ்ளோ வருஷமா நான் இவரு கூட வாழ்ந்திருக்கேன். இவர பத்தி எனக்கு நல்லாவே வந்து தெரியும். ஒரு விஷயத்த அடையணும், ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா, அதுல எந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சுருக்கமா சொல்லப் போணும்னா, ஒரு சைக்கோ மாதிரி. நான் இவன டிவோர்ஸ் பண்ணதுக்கு காரணம் கூட அதுதான். அதனால உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லி வை. இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி அப்படிங்கிற மாரி வந்து மதிவதனி சொல்றாங்க. இத கேட்டு நம்ம ஜனனிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்போ இந்த ராவணன் ஏதோ ஒரு பிளானுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நிச்சயமா நம்ம குடும்பத்தால எல்லாருக்குமே வந்து ஏதோ பயங்கரமான ஒரு ஆபத்து குடுக்க போறான். என்னவா இருந்தாலும் சரி,
என் குடும்பத்த இவன்கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன ஆனாலும் சரி, என் குடும்பத்த பழி வாங்கணும்னு நெனைக்கிற இவனையும் சரி, இவன் கூட இருக்கிற வேற யாரையுமே சரி, நான் சும்மாவே விட மாட்டேன். இனி நானா, அவனா அப்படிங்கிறத பாத்துடலாம். அப்படிங்கிற மாரி நம்ம ஜனனி யோசிக்கிறாங்க. ஸோ கதையில வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இனிமே தான் வரப்போகுது. என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து நம்ம சக்திக்கு கால் பண்ணி ஜனனி சொல்றாங்க. இந்த மாதிரி மதிவதனி மேடத்தோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த ராவணன் அப்படிங்கிற மாரி விஷயத்த வந்து சொன்ன உடனே வந்து சக்திக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. நானுமே வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து ராவணன பத்தி கேள்விப்பட்டேன் ஜனனி. நான் உடனே வீட்டுக்கு வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி சக்தி, இப்போ நீ எங்க இருக்க? அந்த விகேக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஜனனி கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் அது எல்லாமே வந்து முடிஞ்சுச்சு ஜனனி. நான் நல்ல வேளை யார் கண்லயுமே படாம இங்க வந்து சரியான நேரத்துல டாக்டர பார்த்து பேசிட்டேன். இப்போ வந்து விகே கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாம வந்து இருக்கு. அவருக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் போய்க்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே அவர் கண்ணு முழிச்சுருவாரு அப்படிங்கிற மாரி தான் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியா சக்தி? சரி ஓகே. அந்த விகே கண்ணு முழிச்சா மட்டும் தான் நம்மளால அந்த ராவணன் யாரு? எதுக்காக அவன் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த விகேவ நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா ஜனனி, நீ சொல்றது சரிதான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா இந்த விகேவ இங்க வச்சிருக்க முடியாது. இது வந்து சரி வராது. அதனால சீக்கிரமா வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி நம்ம யோசிக்கலாம் சக்தி. ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா நம்மள ஃபாலோ பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். நமக்கு எந்த இடம் கரெக்ட்டா இருக்கும், எங்கே வச்சா நமக்கு சரியா வரும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம அந்த வீக்கேவ வைக்க முடியும். அதனால கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜனனி வந்து நம்ம சக்தி கிட்ட வந்து, "நீ எங்கே இருந்தாலும் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்துரு சக்தி" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அவனுமே வந்து, "சரி ஓகே ஜனனி, நான் வந்துடுறேன். நீ வந்து ஃபோன வையி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோனையும் வந்து வச்சுடுறாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஜனனி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விகே வந்து இப்போ பொழச்சுட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா அது மூலமா நெறைய விஷயங்கள் தெரிய வரும். அண்ட் இந்த பக்கம் வந்து ராவணன் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறது இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ மதிவதனியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது கூட அவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம குடும்பத்து மேல இருக்கு. ஏன்னா சம்மந்தமே இல்லாம வந்து ஆதி குணசேகரன காப்பாத்தியிருக்காரு ஓகே. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்ளோ தூரம் அட்டாச்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவசியம் இருக்கு? அது மட்டும் கிடையாது. அவசர அவசரமா வந்து கதிர், ஞானம் இவங்க 2 பேருக்குமே பிசினஸ் ஆரம்பிக்கிறது. ஒட்டுமொத்த சொத்து பொறுப்பையுமே வந்து நம்ம இவங்கிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் போயிருக்காரு அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து ஆதி குணசேகரனோட மண்டைய வந்து பயங்கரமா பிரெயின் வாஷ் வந்து பண்ணியிருக்காரு நம்மளுடைய ராவணன் அப்படிங்கிறவரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம த அ தர்ஷ் ஜனனிக்கு வந்து டவுட்டாவே இருக்கு. தர்ஷினி வந்து அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது எப்படி ராவணனுக்கு தெரியும்? ஏன்னா தர்ஷினிய வந்து தேட போனது எல்லாமே நம்ம ஜனனி தான். அந்த அருந்ததி அப்படிங்கிற அந்த பொண்ணோட தான் சேர்ந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவோ தூரம் பாடுபட்டு நம்ம தர்ஷினிய கண்டுபிடிச்சு, அந்த பையனோட போனா அதுக்கப்புறம் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தர்ஷினிய காப்பாத்துறதுக்காக எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு கால்ல அடிபட்டதுனால தூக்கிட்டு போய் வந்து இந்த எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ஜனனி ஒத்த ஆளா நின்னு வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனா கடைசியில அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ராவணனுக்கு வந்து சேர்ந்திருக்கு. எப்படி வந்து கரெக்ட்டா அந்த டைமிங்ல வந்திருப்பா? நம்ம தர்ஷினி கிட்ட பேசலான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவ வாயே தொறக்க மாட்டேங்கிறா. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்து "இவ கிட்டலாம் நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? பேசக்கூடாது, வெளிய போ" அப்படின்னு தொரத்தி விட்டுர்றா. ஏதாவது பேசினா தானே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஒரு பக்கம் அவ பார்த்தீங்கன்னா, வாய மூடிட்டு அமைதியா இருக்கா. என்ன சொல்ல வர்றா? எப்படி இருக்கா? அப்படின்னே தெரியல இந்த தர்ஷினிய பொறுத்தவரைக்கும். இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா, என்னமோ ஜனனிய வந்து எதிரி மாரி வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. "என் பொண்ணுகிட்ட நீ பேசக்கூடாது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல. ஒண்ணு அவ வாய தொறந்து பேசணும். இல்ல வந்து ராவணன் ஏதாவது மிரட்டி வச்சிருக்கானா அப்படிங்கிறதும் வந்து தெரியல. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியாவது ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு வழிய விடணும். அவ எதுவுமே பண்ணாம தத்தி மாரி சும்மா அங்கிட்டு, இங்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. எதுவா இருந்தாலும் சரி, இந்த குடும்பத்துக்கு ஜனனி தான் இறங்கி பண்றாங்க. மத்த எல்லாருமே வெத்து வேட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற பேர்ல என்னென்ன கூத்து பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பா உங்களோட கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.